அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதுமே நடைபெற இருக்கு. மேலும் அன்றைய தினம் அமாவாசை தினம். இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்க இருக்கு. அந்த நிகழ்வானது 12 ராசிகள் மீது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டே பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதுமே கவனம் இருக்கும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்க போகுது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளைய கிரகணங்கிற பெயராலையும் அழைக்கப்படுது. காரணம், சந்திரன் சூரியனின் முன்னாடி வந்து அதன் மைய பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படும். மேலும் இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் கொஞ்சம் தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழுது. அந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட கொஞ்சம் சிறியதாக தோன்றும். அதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதன் வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுது. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாக சொல்லப்படுது. வானத்தில் ஒளிரும் வளையம் தோன்றும் காட்சி வானவியல் உலகில் ரொம்பவே அழகான காட்சிகளில் ஒன்றா கருதப்படுது. மேலும் இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலும் இருளடையாது. பகல் நேர ஒளி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும். இந்த காட்சி அழகை மட்டுமல்லாமல் சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானியலாளர்களுக்கும் அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது இருக்குது. மேலும் உச்சகட்டத்தில் சந்திரன் சூரியனின் மைய பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றும். சூரிய ஒளி வளையத்தின் வழியாக சந்திரன் விளிம்புகள் தெளிவாக காணப்படும். சில நேரங்களில் கிரகண காட்சிகள் காணப்படும் சிறிய வளைவு போன்ற தோற்றம் மேற்பரப்பை கடக்கும்போது பூமி சுழலும் தன்மையால் உருவாகும் இயல்பான விளைவு தான் இது. மேலும் இந்த வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சி பூமியின் ஒரு குறுகிய பாதையில் மட்டுமே தென்படும். அந்த குறிப்பிட்ட பாதையில் உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சிகளை காண முடியும். அந்த பாதைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க பகுதி கிரகணத்தை மட்டுமே காண முடியும். அதனால் இந்த நிகழ்வை முழுமையாக காணும் வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. மேலும் இந்த கிரகணம் உலகின் ஒரு பகுதியில் தொடங்கி பூமியின் சுழற்சியுடன் சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரும். சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் தொடங்கி மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையும். இந்திய நேரப்படி பார்த்தா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரை நடைபெறும் காலகட்டத்துடன் ஒத்திருக்கு. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் உள்ள பிற நாடுகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். மேலும் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது. புதுடில்லி உட்பட இந்தியாவின் எந்த பகுதியிலுமே இந்த கிரகணத்தின் வளைய அல்லது பகுதி காட்சிகள் தென்படாது. சந்திரன் நிழல் உலகின் வேறு பகுதிகள் வழியாக மட்டுமே செல்லும். இதனால் இந்திய வானியல் ஆர்வலர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியலனாலும் உலகளவில் இது 2026ஆம் ஆண்டின் முக்கியமான வானவியல் நிகழ்வுகளில் ஒன்றா இது இருக்க போகுது. மேலும் முக்கியமாக இந்த கிரகணமானது கும்பராசியில் நிகழ இருக்கு. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. எதிரியாக கருதப்படும் சனி பகவானின் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். வேத நாட்காட்டியின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழுது. அதுவும் இந்த கிரகணம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 7:57க்கு முடிவடையும். இப்போ 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்குங்கிறதையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரப்போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேலும் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல இனிமையான அனுபவங்கள் பெறுவாங்க. உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நீங்கள் நேரத்தை செலவிட போகிறீங்க. காதல் வாழ்க்கை பொறுத்தவரையிலும் சூழல் சாதகமாக இருக்க போகுது. காதலர்களுக்கிடையே நம்பிக்கை அதிகரிக்கும். வார்த்தை மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள்லாம் வெற்றிகரமாகவும் லாபத்தை தரக்கூடியதாகவும் இருக்க போகுது. ஆரோக்கிய முன்னேற்றம் அடையும். சில காலமாக போராடி வந்த முக்கிய விஷயங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியும். அதே போல் சிரமங்கள்லாம் கொடுத்துட்டு வந்த உடல் உபாதைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும். வேலை தொடர்பாக சில நல்ல செய்திகள்லாம் கிடைக்க போகுது. நிதி நன்மைகள்லாம் அதிகரிக்கும். மேலும் இழுவரிகள்லாம் குறையும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுயச்சாரத்தில் சஞ்சரிக்கிறதால குறைந்த உழைப்பும் நிறைந்த வருமானமும் கிடைக்கும். தொழிலில் நல்ல பணப்புழக்கம் உண்டாகும். வராக்கடன்கள்லாம் வசூலாகும்.
பூர்வீக சொத்து தொடர்பான இழுபறிகள்லாம் நீங்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பாகப்பிரிவினை பங்கு முழுமையாக சொத்தாகவோ அல்லது பணமாகவோ உங்களுக்கு வந்து சேரும். சிலர் பூர்வீக பங்கு பிரிவினை பணத்தில் பழைய கடன்களை அடைச்சிட்டு புதிய வீடு வாகனம் வாங்குவாங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மனக்கசப்பு முடிவுக்கு வரும். தொழில் தொடர்பான முயற்சிகள் தந்தை மகனுக்கு ஒருமித்த கருத்து நிலவும். உடல் உறுப்பில் இடது காது கணுக்கால் பின் முதுகில் அவ்வப்போது வலிகள்லாம் தோன்றும். ஆரோக்கியத்தில் மேம்படுத்தணும் நீங்கள். மேலும் 12/2/2026 அன்று பகல் 1:42 மணி முதல் 15/2/2026 நள்ளிரவு 12:42 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதால நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் பின்னடைவு இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது. அறிமுகமில்லாத புதிய நபர்களிடம் பழகக்கூடாது. நீங்கள் அஷ்டலட்சுமிகளை வழிபாடு பண்ணுங்க. மேலும் நன்மைகள் உண்டாகும். வருமானம் திருப்தி தரும் விதமாக உங்களுக்கு அமையும். சிறிது சேமிக்க முடியும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்திகள் உங்களுக்கு வந்தடையும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாக போகுது. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகியிருக்கு. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். பணிகளில் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்கணும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடக்கூடாது. சில நேரங்களில் அதிகாரிகள் கராராக பேசினாலும் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். சக வியாபாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருக்கிறதால சிரமம் எதுவுமே இருக்காது. பிள்ளைகள் மூலமாக பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 9-11. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்க போகுது. சில இடங்களில் வேலை எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். சில இடங்களில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள்லாம் விலகலாம். ஆனால் எதிர்பார்த்த காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிக அளவில் இருக்கும். புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் இறங்கணும். குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகி கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிலவும். பதவி மாற்றம், இடமாற்றங்கள் போன்றவை பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வருமானம் உயர்ந்த நிலையில் இருக்கும். புதிய தொழில் முதலீடுகளை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகும் நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். பெரியோர்களால் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக நீங்கள் வருமானத்தை அதிகரிக்கிறதுலையும் சேமிக்கிறதுலையும் ஆர்வம் காட்டணும். கலைத்துறையினர் அதிகப்படியான வாய்ப்புகளை பெற்று வருமானம் அடைவாங்க. தொழிலுக்கு தகுந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை அளிக்கும். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால வயிற்றுக்கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடாது. இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகளின் நடவடிக்கை சந்தோஷத்தை கொண்டு வரும். மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மேலும் நீங்கள் சமயோஜித புத்தியோடு செயல்பட உங்களுக்கு நன்மைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியோடு செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் அமைதி நிலவும். அரசாங்க வழியில் சகாயம் கிடைக்க போகுது. வாழ்க்கை துணையால் லாபம் கிடைக்கும். புத்திரர்களால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க நேரிடா. வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்தாலும் பின்பு உங்கள் மனதை புரிச்சுக்கிட்டு சமாதானமாயிருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை மிகுந்த கவனத்தோடு செய்யணும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. சவால் மிகுந்த வேலைகளை கூட முடித்து மேலதிகாரிகளின் நல்ல மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. தொழில்துறையினருக்கு மந்தமான நிலைமை இருந்தாலும் கூட தனித்திறமையால் எதையுமே சமாளிப்பாங்க. மேலிடத்துல இருந்து நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். சுயதொழில் புரிவோருக்கு ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமும் தெளிவான மனதுக்கு தியானமும் செய்யுங்க. தனித்திறமையால் எதையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. உடல்நிலையில் அக்கறை காட்டணும். நீங்கள்
அண்டை வீட்டாரோடு இருந்த சலசலப்பு அகலப்போகுதுங்க. மாணவர்கள் உயர்வை பெறுவாங்க. நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டிய நேரமாக இது இருக்குது. மாணவர்கள் கல்வி கடன் பெறலாம். சந்தர்ப்பவாதிகளால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை காண்பீங்க. பூர்வீக சொத்துல கிடைக்கும் வருமானம் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற உதவும். உடல் நலனில் அக்கறை காட்டணுங்க. அலைச்சல் காரணமாக உங்களுக்கு சோர்வு அடிக்கடி உண்டாகும். சத்தான உணவு, முறையான ஓய்வு உங்களுக்கு ரொம்ப அவசியம். மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நெருக்கடிகளை போக்குவார். பொருளாதார நிலையில் உயர்வை ஏற்படுத்துவார். மனிதர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகப் போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிலருக்கு சொத்தின் பேரில் கடன் பெறவும் சொத்துக்களை விற்கவும் நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகும். பிறர் பொருளை பாதுகாப்பது, ஜாமீன் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. தொழில் சார்ந்த வகையில் தடைகளை எதிர்த்து போராட நேரிடும். நீங்கள் எதுலேயுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுறது தான் நல்லது. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போதுனால வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க முடியும் உங்களால். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். மேலும் மிருகசீரிஷம் 1, 2 பாதக்காரர்களுக்கு சிலருக்கு விரும்பாத வீடு, பணி இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் மதிப்பு உயரும். தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த கசப்புகள் நீங்கும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகள் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. செவ்வாய் நீச்சமாகி இருப்பதால் அனைத்திலுமே கவனம் தேவை. புதிய இடம், வீடு வாங்கும்போது சட்ட சிக்கல் இருக்குதாங்கிறத பார்த்துட்டு வாங்கிறது நல்லது. உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் 12/2/2026 மதியம் 2:43 மணி முதல் 15/2/2026 அதிகாலை 1:30 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நேரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையாக செயல்படணும். மேலும் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடும் மற்றும் அஷ்டலட்சுமிகளை வெண்தாமரை மலரால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது மூலமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மேலும் நன்மைகள் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.